30 வயசுக்கு மேல இருக்கிற பெண்கள் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணணும்னு நினைக்கும் போது ஏகப்பட்ட டவுட்ஸ். முதல்ல ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணணும்னா நம்மளோட பாடி வந்து மென்னோடைய மசில்ஸ் மாதிரி நல்லா பல்க் ஆயிடுமோ அப்படின்னு நினைப்பாங்க. விமனுக்கு அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே ஆகாது. உங்களோட பாடி வந்து மசில்ஸ் அழகா ஸ்கல்ப்ட் ஆகும். உங்களோட பாடியில ஃபேட் லாஸ் ஆகும். மெட்டபாலிசம் நல்லா பூஸ்ட் பண்ணி இன்க்ரீஸ்ட் எனர்ஜியா ஃபீல் பண்ணுவீங்க. அதுவும் இல்லாம 30+ மேல நம்ம இன்னும் நல்லா ஃபிட்டா வச்சுக்கிறதுக்கு இந்த ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் ஹெல்ப் பண்ணும். ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணும்போதே ஹெவி வெயிட் தூக்கி ஸ்டார்ட் பண்ணணுமோ அப்படின்னு நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க. இதை ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களோட பாடி வெயிட் வச்சே நீங்க வந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணலாம். இல்ல ஒரு 2-5 கிலோ லைட் டம்பிள்ஸ் வச்சு கூட நம்ம உங்களோட ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணும்போது வீக்லி 3 டேஸ் மட்டும் ஸ்டார்ட் பண்ணுங்க. 2 டேஸ் கண்டிப்பா ரெஸ்ட் பண்ணணும். இல்ல மைல்டான ஸ்ட்ரெச்சோ யோகாவோ அந்த மாதிரி நீங்க பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த ரெஸ்ட் டே தான் ரொம்ப முக்கியம். உங்களோட பாடி ஸ்கல்ப்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஒரு பேசிக்கான எக்ஸசைஸ் பேட்டர்ன்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க ஸ்குவாட், புஷ், புல், ஹிஞ்ச், கோர் இந்த மாதிரி பேட்டர்ன்ஸை வச்சு நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த எக்ஸசைஸ் பேர் வந்து கோபால்ட் ஸ்குவாட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு டம்பலை வந்து வெர்டிகலா நீங்க பிடிச்சிக்க போறீங்க. ஸ்லோவா ஸ்குவாட் பண்ணி எழுந்துக்கும் போது உங்களோட பாடியில இருக்கிற பேக் நல்லா ஸ்டிஃபா ஸ்ட்ரைட்டா வச்சுக்கோங்க. உங்க நீஸை வச்சுதான் நீங்க வந்து ஸ்லோவா பிரஸ் பண்ணி ஸ்குவாட் பண்ண போறீங்க. இந்த ஸ்குவாட் பண்ணும்போது 3 செட்ஸ் 12 கவுண்ட்ஸ் நீங்க இதை பண்ணுங்க. இது பண்றதுனால உங்களோட ஹாம்ஸ்ட்ரிங் அண்ட் க்ளூட்ஸ் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். இது பண்ணிட்டு கூல் டவுன் பண்றதுக்காக டவுன்வர்ட் டாக்ல ஒரு 30 செகண்ட்ஸ் இருக்க போறீங்க. நான் இன்னொரு நாள் இன்னொரு எக்ஸசைஸ் வேரியேஷனோட உங்களை வந்து மீட் பண்றேன். மறக்காம ஃபாலோ பண்ணுங்க.